பேராசிரியர் இன்று நடத்தி வைக்கிறார். மத்திய அமைச்சர் திரு மு.க. அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி மற்றும் அனுஷா திருமணத்தை முதலமைச்சர் கலைஞர் முன்னிலையில் நிதி அமைச்சர் பேராசிரியர் திரு க. அன்பழகன் இன்று காலை நடத்தி வைக்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் மத்திய மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திரையுலக பிரபலங்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் திரண்டு வந்து மணமக்களை வாழ்த்தினார்கள். முதலமைச்சர் கலைஞரின் பேரனும் மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சரும் திமுக தென்மண்டல அமைப்பு செயலாளருமான திரு மு.க. அழகிரி, திருமதி காந்தி அழகிரி தம்பதியின் மகனுமான தயாநிதி அழகிரி, சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு சீதாராமன் பத்மினி தம்பதியரின் புதல்வி அனுஷா ஆகியோரது திருமணம் மதுரை தமுக்கம் மைதானத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. முதலமைச்சர் கலைஞர் முன்னிலையில் நிதியமைச்சர் பேராசிரியர் திரு க. அன்பழகன் தலைமையேற்று இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார். முன்னதாக திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நேற்று மாலை கோலாகலமாக நடைபெற்றது. முதலமைச்சர் கலைஞர், திருமதி தயாளு அம்மையார் இதில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள். மத்திய அமைச்சர் திரு பிரபுல் பட்டேல், தமிழக ஆளுநர் திரு சுர்ஜித் சிங் பர்னாலா மணமக்களுக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். துணை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், மத்திய மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், திரையுலக பிரமுகர்கள், பொதுமக்கள் திரண்டு வந்து மணமக்களை வாழ்த்தினார்கள். வரவேற்பு நிகழ்ச்சிக்கிடையே திரைப்பட இசையமைப்பாளர் கங்கை அமரனின் இன்னிசை விருந்து நடைபெற்றது. இந்த இன்னிசை விருந்தில் மத்திய அமைச்சர் திரு மு.க. அழகிரி திரைப்பட பாடல்களை பாடி அனைவரது பாராட்டையும் அள்ளிச் சென்றார். அவருடன் அவரது சம்பந்தி டாக்டர் ரத்தினவேலுவும் இணைந்து பாடினார். பொன்னொன்று கண்டேன் பின்னங்கு இல்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. என் விழியில் நீ இருந்தாய், என் விழியில் நீ இருந்தாய், உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ சென்றேன், கண்டேன், வந்தேன். சொல்ல வேண்டுமா, கண்டே முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. கண்ணெதிரே தோன்றினார், கனிமுகத்தை காட்டினார், நேர்வழியில் மாற்றினார், நேற்று வரை ஏமாற்றினார். கண்ணெதிரே தோன்றினார், கனிமுகத்தை காட்டினார், நேர்வழியில் மாற்றினார், நேற்று வரை ஏமாற்றினார். நன்றி 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 நன்றி. ஐயோ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
முதலமைச்சர் கலைஞரும் திருமதி தயாளு அம்மையாரும் திரு அழகிரி பாடியதை ரசித்துக் கேட்டனர். அவர் பாடி முடிந்ததும் அரங்கம் கொள்ளாது ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த அனைவரும் ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்து பலத்த கரவொலி எழுப்பினார்கள். திரு மூக்க அழகிரி பாடியதும் மணமகளின் தந்தை வழக்கறிஞர் சீதாராமனும் ஒரு பாடலை பாடினார். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. தாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் மணமகன் தயாநிதி அழகிரி, மணமகள் அனுஷாவும் பாடல்களை பாடி வாழ்த்தியவர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் திக்குமுக்காடச் செய்தார்கள். பொண்ண கூடு ஆமா சொல்லிக் கூடு, இது சாமி பொண்ண முடிச்சு அதுதாண்டா மூணு முடிச்சு. மணமக்களை வாழ்த்திய திரையுலக பிரபலங்கள் சிலம்பரசன், வடிவேலு ஆகியோரும் பாடல்களை பாடினார்கள். கம்பன் வீட்டு கட்டுத் தெரியும் கவிபாடும் என்பதற்கிணங்க திரு மூக்காமுத்துவின் மகன் திரு அறிவுநீதி, சிறுமி ஓவியாவும் பாடல்களை பாடி திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு மெருகூட்டினார்கள். வரவேற்பு நிகழ்ச்சியின் முடிவில் மணமக்களை வாழ்த்தியவர்களுக்கு திரு மூக்க அழகிரி, திருமதி காந்தி அழகிரி நன்றி தெரிவித்தார்கள். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக மதுரையிலிருந்து எம். சாமிநாதன்.